ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். துதிகள் நம்மில் வாசம். ஆமென். ஸ்தோத்திரம். நாமத்தில் வாசமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். காலவளையில கூட கொஞ்ச நேரம் ஞானிக்கிறதுக்காக எனக்கு சொல்றாங்க. வேத வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டதான வசனம். இங்கே சொல்லப்பட்டதான இந்த வசனங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில அல்லது ஆதி நாட்களிலே ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை குறித்தும் யூதாவை குறித்தும் சொல்லப்படுகிறதான ஒரு வசனத்தை தான் இங்கே எரேமியாவோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசியாக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள். இந்த எரேமியா தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் இந்த காலவெளியில உங்களோடு நான் ஒரு சில காரியங்களை வாசிக்க 2வது வசனம். நீ எழுந்து உலகத்திற்கு போ. ஆமென். அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. நீ எழுந்து. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து. எழுந்துன்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கிறோம் உட்கார்ந்துட்டு நீ எழுந்து போ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதை நமக்கு வாசித்த உடனே நமக்கு புரியுதான ஒரு வார்த்தை தான் அதுதான். ஆனா அந்த வார்த்தை அப்படி அல்ல. நீ எழுந்து அப்படின்னு சொன்னால் தோன்று, தோற்றே அல்லது தோன்று, அதாவது நான் இருக்கிறேன் நம்ம காட்டிக்கிறது. எழுதுறேன்னு சொன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரியில கூட நம்ம பார்க்கும்போது என்ன எழுதுறது அரைஸ் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா originate, be born, come into notice, present itself, arise அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எழுந்து அப்படின்னு சொன்னால் தோன்று, அதாவது உன்னை நீ காட்டிக்கோ. இந்த தலையை காட்ட எங்கேயோ தெரியவே மாட்டேங்குது. தலையை தான் கொஞ்சம் காட்ட. நம்ம சாதாரணமா பேசும்போது நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அதேதான் தலை காட்டு. நீ எங்க இருக்கிற என்பதை காட்டு. உன்னை நீயே கொஞ்சம் பிரசன்ட் பண்ணிக்கோ. உன்னை நீ எங்க இருக்கிற என்பதை கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டு. ஆமென். நிலை கொள்ள தொடங்கு. அப்படி அர்த்தம் என்ன? நிலை கொள்ள தொடங்கு. நீ இருக்கிற ஆனா நிலையே இல்ல. நிலை கொள். காலூன்றி நெல். நீ ஒருத்தர் இருக்கிறன்றது எல்லாருக்கும் தெரியட்டும். ஆமென். புரியுதுங்களா? இதுதான் அதோட அர்த்தம். அரேஸ்ன்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். என்ன சொல்றாரு? கொஞ்சம் வெளிப்பட்டுக்கோ. எங்கோ மறைச்சிருக்காத. உன்னை நீ கொஞ்சம் காட்டிக்கோ. நானும் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் நீ வெளிப்படுத்திக்கோ. உன்னை நீங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, உன்னை காட்டிக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்றாங்க, காட்டிக்கிறதுக்கு ரொம்ப விரும்புறாங்க. நிறைய கத்துற பிள்ளைங்க காட்டிக்கிறதே இல்ல. அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியவே மாட்டேங்குது. இங்கோ ஒரு இடத்துல அமைதியா இருந்துச்சு அப்படியே போயிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா சொல்றாரு, நீ எழுந்து, நீ தலை காட்டு, கொஞ்சம் உன்னை நீ வெளிப்படுத்திக்கோ. சீக்கிரமாக மறுபிறப்பை கொஞ்சம் அடைஞ்சிக்கோ. மீண்டும் நீ உன்னை நீ பலப்படுத்திக்கொள். உன்னை கொஞ்சம் கால் ஊன்றி நிற்க செய். உன்னை நீ வெளிப்படுத்திக்கொள். அதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட நாம் இதெல்லாம் வாசிக்கிறோம். என்னன்னா, ஆண்டவர் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனம். காணப்படுகிறது. ஆமா. காய்காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, ஏன் ரூபத்தே, நீ எழுந்து வா. நீ எழுந்து வா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க, இது கூட அதே தான் அர்த்தம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது அப்படின்னா கடைசி நாட்களிலே நம்ம வந்துக்கிறோம். அத்திமரம் காய் காய்க்கிறது கடைசி நாட்கள். ஆமென். பூ பூக்கிறது கடைசி நாட்கள்.
அவர்கிட்ட போயிட்டு நிற்க வேண்டும். நின்ற பிறகுதான் மற்ற கதைதான். நின்ற பிறகுதான் அவங்க விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இந்த குமாரன் சொல்லப்பட்டது நான் தகுதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் அப்புறம்தான். அவன் எழுந்துதான் முதலாவது போய் தகப்பனுக்கு முன்னால தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். போய் நிற்கிறேன் அதே எழுந்துறேன் என்ன அர்த்தம்? நம்மை நாம் பிரசன்ட் பண்ணி கொள்ள வேண்டும். நம்மை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். நம்மை கொஞ்சம் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நிலை கொள்ள தொடங்க வேண்டும். ஹalleluya. அதாவது தோன்றுவது, நம்மை தோன்றிக் கொள்வது, அதாவது எக்ஸிட் பண்ணது, எக்ஸிட் அல்ல, அதாவது நம்மை காட்டிக் கொள்வது, அது நான் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்ளுகிறதுதான் எழுந்திரு என்ற அர்த்தம். ஹalleluya. இப்ப இந்த எரேமியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அங்கே ஒரு அப்படியே வச்சுக்கோ. குயவன் வீட்டுக்கு நீ எழுந்தா மட்டும் போதாது, நீ எங்க போக வேண்டும்? குயவன் வீட்டுக்கு போக வேண்டும். கேட்டுக்குமாரனே, நீ எழுந்து உன்னை காட்டிக் கொள்ளனா, நீ எழுந்து போணும். எங்க போணும்? அப்பாவுடைய வீட்டுக்கு போணும். கேட்டுக்குமாரன், அப்பாவுடைய வீட்டுக்கு போணும். அதே போல இங்க என்ன பண்றாரு ஆண்டவரே? குயவன் வீட்டுக்கு போ. ஆமென். குயவன் வீடு எது? ஒரு ஒர்க் ஷாப். ஆமென். வேலை செய்கிற ஒரு ஸ்தலம். எப்பவும் அந்த குயவன் வீட்டுல வேலை நடந்துட்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. சோ இந்த குயவன் வீடு என்றால் என்ன? ஒருவேளை அது சபையாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய ஜெப அறையா இருக்கலாம், ஒருவேளை நீ பாடலை கேட்கும்போது அந்த நேரமாக கூட இருக்கலாம், அல்லது நீ வேதத்தை வாசிக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம், அல்லது சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம், அல்லது தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். அதுதான் ஒர்க் ஷாப். வேலை நடக்கிறதான ஒரு ஸ்தலம். எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க? என்ன நடக்குது? எனக்கு மனுஷன் சட்டிப்பணியா செய்யற வேலை நடக்குது. சபையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதான நேரம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற நேரம். நீ ஜெபத்துல உட்காரும்போது அதுதான் ஒர்க் ஷாப். அதுதான் குயவனுடைய வீடு. அங்கே ஒரு வேலை நடந்துட்டே இருக்குது. ஹalleluya. அங்க ஒரு கவரை, அதாவது கீழே வர அங்க ஒரு வேலை நடந்துட்டே இருக்குது. நீ ஜெபத்துல உட்காரும்போது ஒரு வேலை நடந்துக்குது. நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஒரு வேலை நடக்குது. நீ பாடலை அதாவது ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வேலை நடந்துட்டே இருக்கு. ஹalleluya. வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வேலை நடந்துக்குது. அதுதான் குயவனுடைய வீடு. ஆமென். அந்த குயவனுடைய வீட்டுக்கு போனா அங்க அதான் வேலை நடந்துட்டே இருக்குது. ஜெப அறையா இருக்கலாம், உபவாச நேரமா இருக்கலாம், வேதம் வாசிக்கிற நேரமா இருக்கலாம், செபிக்கிற நேரமா இருக்கலாம், சபையில உட்கார்ந்து கேட்கிற செய்தி கேட்கிற நேரமா இருக்கலாம், சபையில ஆராதிக்கிற நேரமா இருக்கலாம், ஆமென். கத்துக்க பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து பேசுகிற நேரமா இருக்கலாம். எந்த சமயம் வந்தாலும் அதுதான் குயவனுடைய வீடு. அந்த குயவன் வீட்டுக்குள்ள போய் என்ன செய்யணுமா? குயவன் வீட்டுக்கு போ. எழுந்து குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறே? அங்கே அவரை வார்த்தையை சொல்லிடக்கூடாதா? சொல்லலையே. ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை விரும்புகிறார், நேரத்தை விரும்புகிறார்.
ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒரு பேசணும், உனக்கு அந்த வார்த்தை நான் தெரிவிக்கணும். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு உன்னை நீ வெளிப்படுத்திக்கோ, உன்னை நீ காட்டிக்கோ. நீ ஒரு தீர்க்கதரிசி என்பதை அவனுக்கு வெளிப்படுத்து. அங்கே கொஞ்சம் தலையை காட்டு. நீ எப்பவா தீர்க்கதரிசி மறைவாக இருக்காத. நீ எழுந்து போய் குயவன் வீட்டுல போய் உன்னை நீ காண்பி என்று சொல்லி, புரியுதுங்களா? நீ எழுந்துன்ற வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். நீ எழுந்து உன்னை நீ அதை காட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். சொன்ன உடனே குயவன் என்ன சொல்றான், ஏன் ஆண்டவரே நான் அங்கதான் போகணுமா, இங்கேயே சொல்லிடக்கூடாதா? அதுக்காக நான் எழுந்து அவ்வளவு தூரம் போன ஆண்டவரே எரேமியா கேட்கவே இல்லை. கீழ்ப்படுகிறதான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதான தீர்க்கதரிசி. ஆபிரகாமை பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு இன்னும் காட்டவே இல்லை, நான் ஒரு தேசத்தை உனக்கு காட்டுறேன். அதுக்காக உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் உன்னை இனஜன பங்குகளையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். கீழ்ப்படைதல் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படிகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். கீழ்ப்படிகிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மோசேயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதாவது நோவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பேழையை உண்டுபடினார். அவனையும் கர்த்தர் உயர்த்தினார். அரராத்து மலை மேல கொண்டு போய் நிற்க பண்ணினார். ஹalleluya. பூமியில எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்தாலும் சரி, தண்ணீருக்கு மேல, பிரச்சனைக்கு மேல, அழிவுக்கு மேல, போராட்டத்துக்கு மேல கர்த்தர் கொண்டு போய் உயரமான perfect obedience. பூர்ணமான கீழ்ப்படிகிற பிள்ளைகளை கர்த்தர் அப்படிதான் உயர்த்தினார். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிகிற பிள்ளைகளை நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க கீழே இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிகிற பிள்ளைகளை நாம் இப்படிதான் மேல பார்க்கணும். அவங்க எல்லாவற்றிலும் மேலே இருப்பாங்க. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகள் இந்த எரேமியா அப்படியே கீழ்ப்படிகிற ஒருவராக இருந்தார். அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். ஒரு மாதத்தரம் ஒன்றும் பேசவே இல்லை. அப்படியே குயவன் வீட்டுக்கு போனார். ஆமென். இப்ப குயவன் வீட்டுக்கு போன உடனே என்ன நடந்தது? ஆமென். இதோ அவன் திருகையினால் வளைந்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அந்த குயவன் என்ன செய்கிறார்? திருகை சொன்னா அந்த குயவன் செய்யறது வந்து வீல் மாதிரி இருக்கும். மாட்டு வண்டி வீல் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி 2 வீல் இருக்கும். ஒண்ணு வந்து ஒரு வீல் வந்து அடியில இருக்கும். அதை வந்து அவங்க அதெல்லாம் சுத்த வைப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் அது மேல போட்டு அதை சுத்த வைப்பாங்க. மேல ஒரு வீல் இருக்கும். அந்த வீல் மேலதான் அந்த களிமண்ணை வைப்பாங்க. வச்சுதான் அதை வேலை செய்வாங்க. மாட்டத்தை செய்வாங்க. இப்ப இது என்ன காட்டுதுன்னா, இந்த வீல் எதை பாருங்க, அந்த வீல் கூட நல்ல ரவுண்டா இருக்கு. அது எப்படி போனதோ ஆனதுமா இல்லாம ரவுண்டா இருக்கு. அது வந்து எங்குமே எப்படியும் அது இப்படி போய் இப்படி வந்து அதெல்லாம் வரவே வராது. அது ரவுண்டா வந்துட்டே இருக்கும். அதாவது இது எதை காட்டுதுன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னா அவர்கள் ரவுண்டா இருக்கணும், வளைவுச்சிட்டா இருக்கணும். அப்படியே அதாவது தோணுமா மேல அப் அண்ட் டவுனா இப்படி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் போனா அப்படிதான் போகணும். நான் இப்படி போறேன் சொல்லவே முடியாது. இல்ல கொஞ்சம் மேல ஏறி
எப்ப அந்த வீடு சுத்தி நிற்குதோ, அந்த வீடு ஏன் வச்சிருக்குன்னா அந்த மண் மேல வச்சிருக்க அந்த களிமண் இங்க அங்கெல்லாம் போக கூடாது. அது போச்சுனாக்கா அந்த மண் எல்லாமே செதறி இப்படி போயிடும். போச்சுன்னா அது ஒரு பாத்திரமும் செய்ய முடியாது. அந்த பாத்திரத்தை உருவாக்கணும்னா அந்த வீடு சுத்தி நேரா இருக்கணும். வட்டமா தான் சுத்தணும், ரவுண்டா தான் சுத்தணும். அப்படின்னு தான் அந்த மண் நல்ல ஒரு பாத்திரமாக வர முடியும். ஹல்லேலூயா. இங்க போன உடனே என்ன நடந்தது? குயவன் திருகினால் வளைந்து கொண்டிருந்தான். வளைவு வேற, மனைவு வேற. வளைவுனாக்கா வளைஞ்சு மனைன்னு சொன்னா அதை செய்து கொண்டிருந்தான், உருவாக்கி கொண்டிருந்தான், அந்த உருவே பற்றி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. கேசியெல்லாம் வசிக்கிறோம். நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை உருவாக்கி இருந்தேன், நிறைய கணக்குல சொல்றாங்க. அவர் வளைகிறார், நம்மை உருவை ஏற்படுத்துகிறார். தாயின் கருவில உன்னை உருவாக்கினேன் என்றார், உருவப்படுத்துகிறார். அவர் என்ன பண்றாரு? இந்த களிமண் என்ன செய்த அந்த வட்டத்துக்குள்ள வைத்த உடனே அது சுத்துற உடனே அது என்ன வந்து அது ஒரு பாத்திரமாக செய்யுது. ஓகே, 4ஆம் வசனம். உயர்வும் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கேட்டுக் கொள்ளுச்சு. அப்பொழுது அது சுத்தமாய் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வளைந்து கொண்டிருந்தான் குயவன். குயவன் யார்? பிதாவாகிய தேவன். என்ன அந்த ரெண்டு வீடு, அந்த 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 பாத்திரத்தை உருவாக்குற ரெண்டு வீடு சொன்னல, கீழே ஒரு மேல ஒரு வீடு, இன்னொரு வேத வசனம், இன்னொன்னு இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாங்க ஒரு பாத்திரத்தை உருவாக்குறது. உருவாக்குறது யார்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன். பிதா குமாரன் பரிசுத்த ஒண்ணுதான். பிதாவாகிய தேவனே உணர்ந்தார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார், நம்மை ஒன்றைந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஒன்றைந்து கொண்டிருக்கிறார். எங்க? வேத வசனத்தை கொண்டு, பரிசுத்தாவியானவரை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு, தேவ பிரசனத்தை கொண்டு, பிதாவாகிய தேவன். அதனால்தான் பரிசுத்தாவியானவர் உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் உலகத்துல பரிசுத்தாவியானவர் இருப்பார். எப்ப பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்களோ அப்போ பரிசுத்தாவியானவர் போய்விடுவார். ஏன்னா பரிசுத்தாவியானவருக்கு அப்புறம் வேலையே கிடையாதுங்க. வேலை என்ன? பரிசுத்தாவியானவர் மனைய வேண்டும். பரிசுத்தவான்களை நீதி உள்ளவனை இன்னும் நீதி உள்ளவனாக மாற்ற வேண்டும். பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தமானாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அசுத்தமா இருக்கிறோம் அப்படி இருக்க மாட்டோம், அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா பரிசுத்தாவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்னா நம்மை சகல சத்தியத்துக்கு நடத்தும்படியாய், நம்மை சிருஷ்டிக்கும்படியாய், நம்மோடு பேசும்படியாய், நம்மை வணையும்படியாய், அவர் கேட்கிற யார் மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் நம்மை வணையும்படியாய் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உலகத்தில் அதுதான் அனுப்பப்பட்டார். கூட அப்போது கூட வேத வசனத்துக்கு ஒரு கட்டை கொடுத்திருக்கிறார். இந்த அதை இன்னொரு பாருங்க, பரிசுத்தாவியானவர் எதுவுமே தானா ஏதோ பேச மாட்டார். அது வசனம் என்ன சொல்றதோ அதை தான் அவர் பேசுவார். தெரியுமா? அவர் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார். அந்த வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டுவார், பேசுவார், தரிசனத்துல காட்டுவார், உணர்த்துவார், எல்லாம் அவர் அதுதான். அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன செய்யறாரு? அவருக்கு ஏற்ற மனவளம் ஏற்ற ஒரு மனவாட்டியை உருவாக்குகிறார். எங்க இந்த வேத வசனம் என்ன சட்டத்துல பரிசுத்தாவியானவர் மொத்தத்துல அப்படியே ரவுண்டா சுத்தலா பண்ணி 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 அப்படியே பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற உச்சமாக்கிய உருவாக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் வசனத்துல பாருங்க, குயவன் அடுத்த வாசிக்க. அவன் கையிலே மண்பாண்டம் அவன் கையிலே, குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. நான் சொல்றேன், குயவன் ஆண்டவராகிய கர்த்தர், இந்த ரெண்டு பேர்ல பரிசுத்தாவியானவர் வேத வசனம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற நாள் அவர் வளைந்து கொண்டே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதை செய்ய 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 என்ன ஆயிடுச்சு? திடீர்னு அவர் அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. யார் கையில கெட்டு போச்சு?
கேட்டு போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தா இவரை கொண்டே நான் நினைவு பட்டணத்தை ரட்சிக்கணும். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 1,20,000 பேரை நான் என்னுடைய மகனாகிய யோனாவை கொண்டு நான் ரட்சிக்கணும் ஒரு பிளான் வச்சிருந்தாரு, ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தின்படி தான் அவர் பண்ணிட்டு கொண்டே இருந்தார். இங்க பார்க்கிறோம் யோனாவாகிய இந்த பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோனாவாகிய இந்த தீர்க்கதரிசியை கொண்டு நான் என்ன செய்ய போறேன், அதாவது நினிவே ஜனங்களை ரட்சிக்க போறேன். ஆண்டவரே எவ்வளவு வருஷமா ஒரு பிளான் பண்ணி, எவ்வளவு வருஷமா அவரை சரிப்படுத்தி, எவ்வளவு வருஷமா பரிசுத்தாவே அவரோடு பேசி, எவ்வளவு வருஷமா அவரோட பிரசனத்தை கொடுத்து, எவ்வளவு வருஷமா தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து அவ்வளோ அழகா பண்ணினேன். பண்ணினது எதுக்காக? நினிவே பண்ணதுக்கு போகுது. ஆனா கையிலதான் இருக்காரு, முன்னதான் இருக்காரு, தேவ பிரசனத்துலதான் இருக்காரு. ஆனா அது கெட்டு போயிடுச்சு. ஆனா அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. ஆனா அந்த பாத்திரம் கெட்டுப்படியாம போயிடுச்சு. ஆனா அந்த பாத்திரம் தேவனுக்கு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டது. ஆனா அந்த பாத்திரம் தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டது. தேவன் எதற்காக வணங்கினாரோ, தேவன் எதற்காக அபிஷேகத்தை கொடுத்தாரோ, தேவன் எதற்காக தீர்க்கதரிசியா மாற்றினாரோ, தேவன் எதற்காக அவரை முன்குறித்தாரோ, அதெல்லாம் இப்போ கெட்டு போயிடுச்சு. அதெல்லாம் யார் கையில? அவருடைய கரத்துல தான், உயவனுடைய கரத்துல தான் கெட்டு போச்சு. அவர் வெளியே போல, அவர் பிசாசு கையில போய் கெட்டு போல. இன்னும் அவர் தேவ பிரசன்னத்துல தான் இருக்காரு, இன்னும் அவர் மகிமையில தான் இருக்கிறாரு. ஆனா அவர் கெட்டு போய்விட்டாரு. அந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு. தேவன் விரும்பின பாத்திரமாய் மாறல. தேவன் விரும்பின பாத்திரமாய் மாறல. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும்போது சவுலை கூட கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனத்துக்கே ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்தணும்னு சொன்னா கர்த்தர் விரும்பினார். ஆனா எப்போ ஐஸ்வர்யத்தை பார்த்தாலும், எப்போ ஆடு மாடுகளை பார்த்தாலும், எங்க போனா தன்னுடைய அப்பாவுடைய அழுதையை தேடிக்கிட்டு போயிருந்தான். ஆனா கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவன் கழுதைதான் போனான். ஆனா கர்த்தர் பார்த்தாலும் அவனை என்னுடைய கருத்தில் எடுத்து என்னுடைய ஜனத்துக்காக ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சு அந்த குறிப்புக்காக, அந்த குறிப்புக்காக அவரை ஏற்படுத்தினார். ஆனா என்ன நடந்துச்சு? அவருடைய கட்டுடைய கருத்திலே இப்போ அவருடைய பயன்படுத்த முடியல. பார்த்தாரு இவனுக்குள்ள இருக்கிற பசுக்காக எடுத்துக்கிறாரு. நம்ம எப்படி கேட்டுக்கிறோம்? அடுத்து நம்ம என்ன வச்சுக்கிறோம்? சிம்சன் கூட அதே சிம்சன் கூட அதே நம்மளுக்கு பெரிய ஒருத்தர் இருந்துச்சு. சிம்சன் அப்பா அம்மாக்கே அவளுக்கு விருந்தினர்கள் சொன்னாங்க. அப்பா அம்மாக்கே இதை நீ சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, தர முடியல. கர்த்தருக்காக எல்லாத்தையும் படைக்கப்பட்டது. அவன் நேசனக்கா இருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லாம அந்த பிள்ளைய பெருக்குள்ள அம்மா திராட்சரசம் கூட குடிக்கக்கூடாது. அப்போ அவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்து வளர்த்தமான ஒரு அம்மா. இன்னும் அவன் கர்த்தரை கருத்துல காட்டுறான். அவன் கேட்டு இன்னைக்கு நம்ம இன்னும் நிறைய வேலைகள் நிறைய இப்போ உயமன கையில தான் கர்த்தர் எதற்காக உங்க குடும்பத்துல நீங்க பார்க்கும்போது, என் குடும்பத்துல பார்க்கும்போது தகுதி இல்லாம நம்மை கர்த்தர் தகுதி இல்லாம நம்மை கர்த்தர் ஒரு அபிஷேகம் உள்ளவர்களாக, தகுதி இல்லாம நம்மை ஒரு தீர்க்கதரிசியாக சொன்னாரு. ஏன் காரணம் இல்லாத காரணம் இல்லாத கர்த்தர் அபிஷேகித்தார். காரணம் இல்லாத கர்த்தர் நம்மை ரட்சித்தார். காரணம் இல்லாத சும்மா ஏகேகமா நம்மை ரட்சித்து விட்டார். இல்லவே இல்லை. நம்மை ஒரு பாத்திரமாய் வணையும்படியாக, அவருக்கு ஏற்ற உபயோகமுள்ள பாத்திரமாக, பிள்ளையை பெற்ற ஒரு பாத்திரமாக,
ஜெபத்துல தான் வரும். கட்டுதல் பிள்ளைங்கிற நாம தான் தரிசனப்பட்டிருக்கு. ஆனாலும் கேட்டுக்கொண்டு தேவ சுத்தத்தை நிறைவேற்றபடி சொல்லுவோம். கட்டுரை பிரசனத்தை நமக்கு இருக்கிற பிரசனத்தை வேதனை படிச்சுட்டு இருக்கிறோம். மேலே பார்த்தா உள்ள பார்த்தா மாசத்துக்குள்ளே இன்னும் பேச்சு எல்லாம் என் கையில தூரம் போல கையில இல்ல இப்படி தாழ்வில்லாம இப்படி என் கையில தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சிந்தனை யோசனைதான் அதாவது நித்தமும் கெட்டதா இருக்கிறதே மிகவும் துக்கப்படுகிறவர்களும் ஐயோ என் பிள்ளைய நான் எப்படி நான் சரி பண்ணுவேன், ஐயோ இந்த பாத்திரம் கெட்டு போயிடுச்சு எப்படி நான் சரி பண்ணுவேன், ஒரு புயமரா இருந்தா என்ன பண்ணுவான் அப்படின்னு நல்ல ஒரு சிக்கனமான அப்படின்றோம். ஆனா ஒரு நல்ல ஒரு புயவன் என்ன செய்வானா அந்த களிமண்ணை எடுத்து மீண்டுமாக போய் சேர்ந்து மீண்டுமாக அதை சரிப்படுத்தி பண்படுத்தி அந்த மண்ணை களிமண்ணை எடுத்து மீண்டுமாக போய் சேர்ந்து நம்ம பேசுற மாதிரிதான் சரி பண்ண வரவே புயவன் கையில போகணும். புயவன் பேசினோம். புயவன் அதை என்ன செய்யலாம் ஒருத்தி சரிப்படுத்தி அதை பிசைந்து பிசைற நேரத்தில் அந்த மண்ணுக்கு ஒரு வலிக்கும். அது பிசைந்து சரிப்படுற நேரத்தில் ஒரு வேதனையும். இதான் நிறைய நேரத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன். எப்ப நம்ம ஆண்டுடைய கரத்துல கெட்டு போறோமோ கர்த்தர் நம்மை சீப்போ வேண்டாம் நம்ம தூக்கி எரியாதபடிக்கு கர்த்தர் மீண்டுமா நம்ம சரி பண்ணுகிறார். மீண்டுமா வேத வசனத்தை கொண்டு சரிப்படுத்துகிறார். மீண்டுமா நொறுங்கின ஆவி கொடுத்து நம்மை சரிப்படுத்துகிறார். மீண்டும் ஒரு அழுகையை கொடுத்து தேவசனத்தை காத்து தூக்குவது ஆண்டவர் சமூகத்துல வரணுங்கிற வேத வசனத்தை கொண்டு நம்மோட பேசி கர்த்தர் நம்மை சரிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம மானாவாரி பட்டுந்தா இன்னைக்கு நம்ம எங்கேயோ ஆனா கர்த்தர் நம்ம தூக்கி போடல. அவர் என்ன செய்கிறார்? அவன் கையிலே அவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் மண்பாண்டத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மண்பாண்டம் பட்டுன்னு வளைஞ்சு மழை வந்தா கரைஞ்சு போயிடும். அதுக்குதான் செங்கல் ஆனாலும் இந்த பானை எல்லாம் என்ன செய்யறாங்க நெருப்புல போட்டு கரையாம இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சுடாத மண்பாண்டங்கள். பிரச்சனை வந்த உடனே கரைஞ்சு போயிடுறோம், உறைந்து போய் விடுகிறோம். ஒரு துக்கம் வந்த உடனே உடைச்சிடுறோம், வேதனை வந்த உடனே உடைச்சு போயிடுறோம், சில வேலைகளை வந்த உடனே உடைச்சு போயிடுறோம். அதான் சொன்ன நீ மண்பாண்டம். மண்ணிலிருந்து தான் கட்ட உருவாக்கினார் நம்ம. அதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மீண்டும் மண்ணுக்கே திரும்பும். அதான் மறித்த உடனே கொண்டு மண்ணில் வைத்து அடக்கம் பண்ணி விடுகிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மீண்டும் மண்ணுக்கே திரும்ப வேண்டும். அதுதான் கட்டுரை மண்பாண்டம். நம்மோட வேற யாரும் கிடையாது. நம்மை கட்ட மண் என்று நினைவு கொடுத்திருந்தான தேவன் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த மண்பாண்டம் என்ன ஆயிடுச்சா அவன் கையிலே கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைச்சாரோ அது நடக்கல. உதாரணத்துக்கு சொன்னா இங்க இருக்கிறாங்க ஒரு வாஸ். இந்த வாசா உருவாக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு. ஆனா அது தனி உத்திர பூஜாவா மாறி போயிடுச்சு, இல்ல ஒரு பாத்திரமா மாறி போயிடுச்சு, அல்லது வேற ஒரு பொருளாய் அது மாறி போயிடுச்சு. ஐயோ நான் என்ன நினைச்சேன், இது இப்படி மாறிடுச்சு. நான் தான் செய்திருக்கிறேன், நான் தான் வளைஞ்சு மனைந்திருக்கிறேன், ஆனா இது வேற பாத்திரமா மாறி போயிடுச்சேன்னு ஆண்டவர் புயவன் என்ன செய்கிறான்? மீண்டும் அதை எடுத்து அதை செயல்படுத்தி அதை நோக்கி அதை உடைத்து அது கொஞ்சம் வலி இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை செயல்படுத்தி மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது அதை திருத்தமாய்
சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாய் மாற்றினான். முதல்ல ஒரு பாண்டம் இருந்துச்சு, கர்த்தருடைய சித்தத்துப்படி செய்து கொண்டுதான் இருந்தாரு. ஆனா அது உடைஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணார்? ரெண்டாவது அவர் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக பண்ணினான். வேற பாண்டமாக பண்ணினான். டெய்லி அவன் ஜெபத்துல போகும்போதெல்லாம் என்னைக்காவது நம்ம குறைய சொல்லாம ஆண்டவரே மன்னியும், இதை நான் பண்ணிக்கிட்ட மன்னியும், இதை நான் சொல்லிட்ட மன்னியும், இதை நான் சாங்காம விட்டுட்ட மன்னியும், இது செபிக்காம விட்டுட்ட மன்னியும், மனசுக்கு சுத்திர பருவத்துல குறைவா இருக்க மன்னியும். ஆண்டவர் நம்மளை பார்த்து நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பாத்திரமாக இருந்தோம் நமக்கு கொடுக்கிறாரு. ஆனா நம்மள உடைஞ்சி அப்ப கூட ஆவியானவர், அப்ப கூட ஆவியானவர் அந்த குயவனாகிய பிதாவாகிய தேவன் நம்மை மீண்டும் நினைக்கிறார். இருப்பாங்களா? அட்லீஸ்ட் அப்படியே ஒரு உற்சாகமான விசுவாசியா இருப்பாங்களா? அல்லது வீட்டு பக்கத்துல நல்ல ஒரு சாட்சியா இருப்பாங்களா? அல்லது மற்றவர்களை தைரியப்படுத்துகிற ஒரு விசுவாசியா இருப்பாங்களா? அல்லது ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு விசுவாசியா இருப்பாங்களா? அல்லது நல்ல வேதத்தை வாசித்து ஆழமான சத்தியங்களை அறிந்த மற்றவர்களுக்கு போதிக்கிற ஒருவராக இருப்பாங்களா? விரும்பி நம்மை மணந்து கொண்டே பரலோகத்துல போய் நாம் சேருகிற வார்த்தைக்கு மனவாட்டியாய் கர்த்தருடைய சமூகத்துல சேருகிற வார்த்தைக்கு கர்த்தர் நம்மை மணந்து கொண்டே இருப்பார். ஹalleluya. ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? பஞ்ச வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இதுவரைக்கும் கர்த்தருடைய வசனம் வரவே இல்லை. ஆமென் ஆமென். இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நீங்கள் குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே, உங்கள் ஜனங்கள் என் ஜனம். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான் என் ஜனங்களே. இந்த குடும்பத்தார் ஜனம் பொன்னிக்கு சொல்ல குடும்பத்தார் ஒட்டமாற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒட்டமாற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? ஏன் இந்த குயவன் பாருங்க, அவன் சரியா வரல, மீண்டுமா திருத்தமா செய்தானே, அப்படி நான் உங்களை திருத்தக்கூடாதா? அப்படி நான் உங்களுக்கு சிக்ஷித்து உங்களை சரிப்படுத்த கூடாதா? இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, வாசிங்க. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். என்னடாரே? களிமண் குயவன் கையில் இருக்குது. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் களிமண், நான் குயவன். நீங்கள் எல்லாமே என் கையில் தான் இருக்கீங்க. ஆமென். என் கையில் இருக்கிறீர்கள். வாசிங்க. விடுவேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரமே நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? நினிவே. ஆண்டவர் சொல்றாரு, அழிக்கப்படும் நினிவே என்ன எவ்வளவு நாள் அழிக்கப்படும்? 40 நாளுக்குள்ள நினிவே என்ன செய்யப்படும்? அழிக்கப்படும். சொன்ன கவிழ்க்கப்படும். சொன்ன மாத்திரத்தில் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் கழிக்கும் அவர் பார்த்தார். இந்த ஜனங்களுடைய மனம் திருக்குறதை பார்த்து அவர் மனம் மாறினார். ஹல்லேலூயா. நான் மாறுவேன் அப்படின்றார். இப்போ இப்பொழுதும் யூதாவின் வம்சத்திலும் எருசலேமின் குடிகளின் மத்தியில் இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பை உட்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளிலும் உங்கள் புதியவர்களிலும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் விடுகிறார் என்று சொன்னார். ஆமென். என்ன சொல்றாரு? இதெல்லாம் உங்க வழிகள் எல்லாம் திருத்தி நீ
அன்று அவரவர் தம் தம் பொல்லாத உறுதிகளுடைய கடினத்தின் பற்றி செய்வோம் என்கிறார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஆனாலும் அவர்கள் இவ்வளோ சொல்லிட்டாரு, இப்போ இது அது கூடாத காரியம். அவ்வளவு ஒரு மோசமான இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட நிறைய சத்தம் சொல்லிக்கலாம், இது முடியாத ஆண்டவரே, இப்படியெல்லாம் பண்ண முடியாத ஆண்டவரே, ஆண்டவரே நம்ம கூட அப்படிதான் பேசுறோம். என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்தது. ஆமா, நாங்க எங்க இஷ்டம் தான் நடப்போம் ஆண்டவரே, எங்க யோசனை என்ன இருக்கோ அப்படிதான் நாங்க நடப்போம். அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம். இவ்வளோ தைரியமுள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க. பாத்தீங்களா? நிறைய நேரத்துல நமக்கு அப்படிதான் காரியம். நமக்கு நம்ம இருதயத்தின் கடினத்தின்படியே நடந்துக்கிறோம். அவங்க சொல்லிட்டே இருப்பாரு, ஆனா நமக்கு படிக்கவே நம்ம இஷ்டம் தான், நம்ம சொன்ன பேச்சு தான், நம்ம செய்யறதுதான் சரி, நம்ம பேசுறதுதான் சரி, நம்ம சொல்ற நியாயம் தான் சரி, அப்படிதான் நிறைய நேரத்தை பண்றோம். அந்த நேரத்துல எல்லாம் ஆவியான கருத்துல நம்ம கெட்டு போயிடுகிறோம். அந்த குயவன் கருத்துல கெட்டு போயிடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் குயவன் கருத்துல களிமண்ணை போல அப்பப்போ கெட்டு போறாங்க, அப்பப்போ என்ன செய்யறாங்க? உடைந்து போய்விடுகிறார்கள். செய்வோம் என்று என்கின்றார்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், யார் என்று மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் என் கன்னிகை செய்வார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்வார். யாரும் இல்ல, வேற யாரோ இல்லைங்க, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை. கன்னிகையா? மனவாட்டிகள். இது நல்ல கன்னிகை, மனவாட்டி சபை. செய்தது போல நான் சரிப்படுத்தக்கூடாதா, நான் எனக்கு ஏற்ற பிரகாரமா நான் செய்யக்கூடாதா, நீ எழுந்து உன்னை மீண்டும் நிலைப்படுத்தி உன்னை நீ மீண்டும் காட்டிக்கொள். உன்னை நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து, அதாவது நீ எங்க போனோமா, யார்கிட்ட போனோமா, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போன்றாரு. நீ குயவன் ஏசுவா கெட்ட பாரு செய்தது போல நீ எழுந்து உன் தகவல்கிட்ட போய் காட்டிக்கொள். பிதாவாகிய தேவனுக்கு முன்னால உன்னை நீ காட்டிக்கொள், நீ வெளிப்படுத்திக்கொள். உன் தலையை கொஞ்சம் காட்டு, இதோ நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லு. ஸ்தோத்திரமாக இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்தது போல நாம் செய்யக்கூடாதா? கையில தான் வந்துட்டு எங்கே போல ஏன் குயவன் பற்ற களிமண்ணை இஸ்ரவேல் வீட்டாரே உள்ள களிமண்ணை இதோ நான் உங்களுக்கு வாழ்க்கையை உருவேற்படுத்தி நல்ல உயர்ந்த ஒரு பாத்திரம் வாசிக்கிறோம். சவுலை கட்டு ரட்சித்து ஒரு தியோசனமுள்ள பாத்திரம் பவுலாக மாற்றினார். ராஜாக்களின் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு தைரியமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். அப்படிதான் மாற்றுவது அவர் மனைவிட்டு கொண்டே இருக்கு, மனைவிட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியானவரை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மை மனைவிட்டு கொண்டே இருக்கிறார். மனைவிடமாக பிதாவுடைய கருத்துல விட்டு கொடுக்கலாமா, விட்டு கொடுக்கலாமா என கேட்கிற அருமையான சகோதரர்களே, பிதாவுடைய கருத்தை விட்டு கர்த்தருடைய மகிமையுள்ள சாட்சியம் இருக்கணும், நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீ உடைந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தர் எரிந்து போடல, ஆனால் கர்த்தருக்கு வேண்டாம் தூக்கி போடல. உன்னை மண்ணை என்று கொண்டிருக்கிறார், வேண்டுமான மண்ணை எடுத்து அதற்கு சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் வாழ்க்கையில துக்கம், ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி நீ துக்கத்தோடு இருக்கிறாய். அது
அணைக்கிறார். அவர் மீண்டும் அவனை செய்து மீண்டும் அவனை தூக்கி போடாம அவங்க கருத்திலேயே அவனை வைத்துக் கொண்டு அதை சிரிப்படுத்துகிறார். நீ மீண்டும் கர்த்தருக்காக எழுப்பணும் ஆவியானவர் விரும்புகிறார். மீண்டும் நீ கர்த்தருக்காக எழுப்பணும் ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு சகோதரன் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு அதாவது ஈவன் பைபிள் ஸ்டடி கூட போய் நீ வேதாகம கல்லூரியில படித்து வந்து இன்னும் நீ ஒன்றுமே கற்றுக்கொண்டு செய்யாம இருக்கிறாய். நீ ஒன்றுமே கற்றுக்கொண்டு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக விலகாம இருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னை கர்த்தர் அணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்ட பாத்திரமாய் அணையபடியாய் உன்னை முழுதுமாய் விட்டுக் கொடு. உன்னை முழுதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. உன்னை முழுதுமாய் கர்த்தருக்கு ஒப்புக் கொடு. கர்த்தருக்கு உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதே போல தாயார் கர்த்தர் சொல்லுகிறார், முழங்காலில் நின்று ஜெபித்த நாட்கள், முழங்காலில் நின்று ஜெபித்த நாட்கள், ஹalleluya, அநேக நாட்களை கழிந்து போய்விட்டது. ஜெபம் இல்லாமல் போய்விட்டது. அந்த திறப்பின் வாயிலில் இருக்கிற ஜெபம் இல்லாமல் போய்விட்டது. மீண்டும் கர்த்தர் உன்னை பணிய விரும்புகிறார். அவர் கேட்ட பாத்திரமாய் உன்னை பணியபடியாய் ஆவியானவர் விரும்புகிறார். அவர் உன்னை விட்டுக் கொடு. அவர் உன்னை விட்டுக் கொடு. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பரட்சகா ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலவளைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கர்த்தரை வாழ்த்துகிறோம். இந்த போராட்டத்தில் நாளை சுருவிட்ட ஹalleluya. இந்த கர்த்தரை களிமண்ணப்பா யோனாத்தை உடைச்சு போறாங்க. பாருங்க சுண்ட பார்த்து சொன்னாங்க இந்த கர்த்தர் எதற்காக எங்களை பிடித்தீரோ, எதற்காக எங்களை பிடித்தீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை அபிஷேகித்தீரோ, எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, அந்த யோசனை நாங்கள் இன்னும் நிறைவேற்ற சுவாமி, இன்னும் நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே. அப்பா வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்று தயவு செஞ்சு ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுவீராக. கேட்ட பாத்திரமாய் மன்னித்து செய்யும். கேட்ட பாத்திரமாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். சத்திய அறிகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. மாற்றி மாண்டவரே